இனிய சகாக்கள், இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் 100 ரீவாம்ப். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வந்து சாப்டர் 12 பில்டிங் தி பைக். அதில் இன்றைக்கி பார்ட் 2ல் இதெல்லாம் தான் இன்றைக்கி மவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர் யூனிட்லேருந்து வரும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 10mm போல்ட்டை வச்சு மவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் ஆல்ரெடி நல்லா தான் இருந்துச்சு, அதனால் நான் இதே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதான் இக்னிஷன் காயில் யூனிட். இதுக்கு வந்து 2 10mm போல்ட் வேணும். லெஃப்ட் அண்ட் ரைட். ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தான் வரும். 2 சைடுமே இதில் ஸ்க்ரூ டைப் வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் சேசி வரனால அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்பேனர் ஆக்சஸ் கொஞ்சம் சாக்கெட் ஆக்சஸ் கொஞ்சம் இல்லை, அதனால ஸ்க்ரூ வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அப்புறம் இதுதான் ஒயரிங் கிட்டு. ஒயரிங் கிட்டை மவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இது ஒன்று மட்டும்தான் கடைசியாக இருந்த டேகு. இதே டேக் கிடைக்கல, அதனால் இந்த மவுண்டிங் டேக்ஸை அப்படியே மவுண்ட் பண்ணிட்டேன். பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டைலைட் அசம்பிளி மவுண்ட் பண்ணுறப்போ அதோட ஒயரிங் எப்படி மவுண்ட் பண்ணணுன்னு காமிச்சிருப்பேன். எலக்ட்ரிக்கல் டேக்ஸை நம்ம ஏசியில் அதிலலாம் மாட்டுவோம்ல, அதை வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இதோட லென்த்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. எங்கெங்கே மவுண்டிங்ஸ் வரும், எங்கே ஒயரிங்ஸ் வரும்னு பார்த்துட்டு ஃபுல் லென்த்தை கரெக்டாக வச்சு பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேனுஃபேக்சரரை பொறுத்து, சப்ளையரை பொறுத்து ரேட்டு, குவாலிட்டி, அப்புறம் லென்த்து டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக மவுண்ட் ஆகிருந்துச்சு. இது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு, பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒரிஜினலை விட. இதுதான் அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங் டேக்ஸு. இந்த டேக்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு மவுண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அங்கே ஃபுல்லாக டைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் பொசிஷன் பண்ணிக்கோங்க. மாடிஃபிகேஷன்ஸ் வேணால் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே உங்களுக்கு குவாலிட்டியை பற்றி சொல்லணுன்னா, இந்த டேக்ஸை வந்து ஒயிட் கலர் வந்து கம்மியான ஹீட் தான் வித்ஸ்டாண்ட் பண்ணும். இதே பிளாக் வந்து 80 டிகிரி செல்சியஸ்ன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம், அது வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். இன்கேஸ் அதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லாரி, ட்ரக்கு, டெம்போ அந்த மாதிரி பார்ட்ஸில் இந்த மாதிரி டேக்ஸ் வரும், அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் காரோடது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டீசல் வெஹிக்கிள் போனீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இதோட ப்ரைஸ் வந்து அதான் 650, 750, 800 வரைக்கும் வரும். குவாலிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே. இந்த டேக்ஸ் ஃபுல்லாக கலத்துனதுக்கப்புறம் இந்த ஒயரிங்க்கு மாட்டினதுக்கு முன்னாடி நான் இக்னிஷன் காயிலை மாட்டிட்டேன். அதனால் எர்த் லைன் கொடுக்க மறந்துட்டேன். அதனால் மறுபடியும் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இந்த எர்த் லைன் வேறு எங்கேயா மவுண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். லென்த்துக்கு பத்தலை, கரெக்டாக இந்த இடம் தான் சூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதோட கலர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் லைன், எர்த் லைன் எல்லாமே பிளாக் தான் வரும். இண்டிகேட்டர்ஸ் இருக்கட்டும், இந்த இடமா இருக்கட்டும், அப்புறம் பேட்ரி ஏரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து எர்த் லைன் வந்து பிளாக் வரும், பாசிட்டிவ் லைன் வந்து ரெட் வரும். அதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயுமே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆர்ஆர் யூனிட் மாட்டிட்டு சிடிஐ யூனிட்டை வந்து வேறு இடத்துல மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே போல்ட்டாக போட்டு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போல்ட் எடுத்து ரெண்டையும் அப்படியே மவுண்ட் பண்ணி விட்டேன். இதை பொசிஷனில் மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை 6 பின் இருக்குன்னா அதுலேயே 6 பின் இருக்கும், 4 பின்னா 4 பின் இருக்கும். அதனால் கிளிப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீங்கள் மாற்றி மாட்ட முடியாது. ஃபஸ்ட்டு மாட்டினது வந்து ஆர்ஆர் யூனிட் இல்லை இக்னிஷன் கோயில், செகண்ட் வந்து ஆர்ஆர் யூனிட். அப்புறம் கேரியர் யூனிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 மவுண்டிங்ஸ் வரும். 4 மவுண்டிங்ஸில் 2 வந்து ஷாக் அப்சர்வர் கூட வரும், மிச்சம் 2 வந்து ஃப்ரேம் யூனிட் கூட வரும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே விட்டுருப்பாங்க. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி இருந்த 12mm தான் இதில் இருந்துச்சு, அதனால் புது 12mm போல்ட்டை வச்சு மாட்டிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சாரி கார்டு வேறு யூனிட்லாம் வரும். இப்போதைக்கு சரி பொசிஷன் பண்ணுறதுக்கு அப்படியே இருக்கட்டும்னா இதையும் டைட் பண்ணி மாட்டி விட்டுட்டேன். இதை முடித்ததுக்கப்புறமா ஸ்விங்காம் அசம்பிளி போனோம். இந்த ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே மூவிங் பார்ட்ஸ் வருதோ எல்லா இடமே முதல் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது க்ரீஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் ரியர் ப்ராக்கெட்டோட ஸ்டே. ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு பிரேக் ஷோ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்டாப் பண்ணும். இது வந்து அந்த யூனிட்டை வந்து ரொட்டேட் ஆகாமல் வச்சுருக்கோம். இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக நான் பெயிண்ட் பண்ணலை, லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே க்ரீஸ் வச்சு பேக் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஆகும் அப்படின்னு. சேம் தான் வாஷ் இருக்கும். இதில் மெயினான திங் நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா இந்த நட் அசம்பிளி தான். இது 13mm நட்டு, 12mm கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா
திக்னஸ் கம்மியாக இருந்தால் தான் அதில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த வெல்ட் பண்ணியிருக்க போல்ட் அசம்பிளியில். அந்த ஹோல்டுக்குள்ளே இந்த ஸ்பிட் பின்னை நம்மளால் போட முடியும். இதை ஃபுல்லாக நீங்கள் வேறு நார்மல் நட்டை வச்சு டைட் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் வராது. அது போட்டதுக்கப்புறம் ஸ்பிட் பின்னை போட்டுட்டு 2 பக்கமும் ஸ்பிட் பண்ணி விட்ருங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ஆர்ம் அசம்பிளி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இதை ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து சேஸ் யூனிட் கூட மவுண்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் மாட்டிக்கோங்க. இதுதான் வந்து செயின்ஸ் பாக்கெட்லேருந்து வரக்கூடிய செயினை வந்து இதில் அடிக்காமல் பாதுகாக்கும். இந்த இதை வந்து அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஆர்ம் புஷ்ஷு இது வந்து இன்கேஸ் பெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். நான் வாங்கிட்டேன், ஆனால் இது நல்லா தான் இருந்துச்சு. இன்கேஸ் மாற்றுறதா இருந்தால் இந்த மாதிரி சாக்கெட் எடுத்துக்கோங்க. பின்னாடி நட் அண்ட் போல்ட்டை மாட்டிட்டு அப்படியே டைட் பண்ணிங்கன்னா அந்த சாக்கெட் அப்படியே வந்துடும். சேம் தான் அசம்பிளி ப்ரொசீஜருக்கும் ரிவர்ஸில் மாட்டணும். அப்புறம் இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு க்ரீஸ், ஏன்னா இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து போல்ட்டை இதோட ஆக்சல் போல்ட்டை மாட்ட போகிறோம். அதனால் இந்த 2 எண்ட்லேயுமே நான் க்ரீஸ் வச்சுக்கிட்டேன். அப்புறம் சேம் தான் போல்ட்டுக்கும். இந்த போல்ட் அசம்பிளியில் நீங்கள் இன்கேஸ் ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சாண்ட் பேப்பர் எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்ரீஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா போல்ட் அசம்பிளி எல்லாமே பைக்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும். நட்டு எல்லாமே வண்டியோட ரைட் ஹேண்ட் சைடில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொசிஷன் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த எண்டில் தான் வந்து நம்ம ரியர் ஃபுட் ரெஸ்ட்டும் வரும். இதுவும் சேர்ந்து ஒன்றா மாட்டணும். ஃபுட் ரெஸ்ட்டையும் பொசிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு போல்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த ஆக்சல் போல்ட்டை இது நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் போட்டிருக்கோம், வாஷரும் போட்டிருக்கோம். இதை போட்டுட்டு இதில் அப்படியே மவுண்ட் பண்ணி பொசிஷன் பண்ணிடுங்க. இன்கேஸ் பொசிஷன் கரெக்டாக வரலன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்விங் ஆர்ம் லைட்டாக அசிச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக மவுண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் மட்டும்தான் இதை இப்போ மாட்டிகிட்ருக்கேன், சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த ஃப்ரேமும் விழலாம், நிறைய மவுண்டிங்ஸ் ஸ்டைலில் மாட்டலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வீல் அசம்பிளியை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கூட மாட்டலாம். எனக்கு பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அப்புறம் ஒவ்வொரு சாட்டர்டேஸ் தான் போய் வாங்கி மவுண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அதனால் எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதே தான் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபுட் ரெஸ்ட் அசம்பிளியும் மாட்டிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா 13 mm ஆர் 14 mm ஸ்பேனரை வச்சு நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுட் ரெஸ்ட்டுக்கு. போல்ட்டு மாற்றினீங்கன்னா அது வேரி ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த நட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி இதில் வந்து சைலன்சர் அசம்பிளி வரும். அதனால் நான் வந்து அதை அப்போதைக்கு அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் ஹேண்ட் டைட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறேன். இதில் எல்லாமே ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்ஸ் தான். நட்டு போல்ட் அசம்பிளி ரெண்டுமே போட்டிருக்கேன். ஹேண்ட் டைட் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ஸ்விங் ஆர்ம் வந்து ரியர் ஷாக் அப்சர்வ் கூட மாட்டி விட்றேன். இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஷாக் அப்சர்வர்ஸ். இதை வந்து நான் ரிப்பேர் பண்ணி தான் போட்டேன். எனக்கு அது 650 rupees தான் ஆச்சு. அப்புறம் இதோட புஷ் வந்து சீட்டிங் வேரி வரும். அதனால் இந்த வேரியேஷனுக்காக அந்த புஷ்ஷு நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வாங்குகிற மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து நட்டை போட்டு டைட் பண்ணும்போது அது ஈஸியாக அதை தாண்டி வெளியே வந்துடுச்சு. அதுக்காக ஒரு வாஷர் ஒன்று வாங்கணும். அதனால் இப்போதைக்கு அது பெண்டிங் வச்சுருந்தேன். இந்த டூல் பாக்ஸ் யூனிட்டுக்கு இதில் ஒரு மவுண்டிங் வரும். இது வந்து அதில் ஒழுங்காக ப்ராப்பராக சீல் ஆகலை. இந்த ரப்பரை வந்து கொஞ்சம் ஒழுங்காக பொசிஷன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பெருசாக்கி விட்டேன் அதோட சாக்கெட் லென்த்தை. அதுக்கப்புறம் இந்த மவுண்டிங்கை இப்படியே வச்சுட்டேன். ஏன்னா இதை கலத்திட்டு அப்படியே மவுண்ட் பண்ணுறப்போ இந்த ரப்பர் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இதை ரெண்டையுமே ஒரே இதாக வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த சைட் ஆயில் டேங்க் கூட, இன்னொன்று கிராஸ் மெம்பர் ஃப்ரேமோட கிராஸ் மெம்பர், இன்னொன்று சைட் மெம்பர் கூட மவுண்ட் பண்ணியிருப்பாங்க சும்மா. இது மற்றபடி எதுவுமே நீங்கள் நட்டு போல்ட் எதுவுமே போட தேவையில்லை. இந்த ஒயரிங் எல்லாமே அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த சைட் ஆயில் டேங்க்குக்கு 2 மவுண்டிங் வரும் மேலே. ஆக்சுவலாக டோட்டலாக 3 மவுண்டிங் வரும். இந்த இடத்துல நீங்கள் மவுண்ட் பண்ணுற 2 தான் மவுண்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து சைடு பாக்ஸ் கவர் இருக்குல்ல, அதை மவுண்ட் பண்ணும்போதே அதில் போடுற ஸ்க்ரூ இதையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கும். இதுக்கு நான் வந்து 2 10 mm போல்ட்டை வச்சு நார்மலாக போட்டிருக்கேன். ரொம்ப ஓவர் டைட் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு. அதனால இந்த பார்ட்ஸ் அப்படியே கீரல் விழுந்து கிராக் ஆகி அப்படியே போயிடும். இன்கேஸ் முடிஞ்சால் புதுசு வாங்குங்க. அப்புறம் என்கிட்ட கேட்டிங்கன்னா இதை ரீஒர்க் பண்ணி போடாதீங்க. ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதுக்கு புதுசே வாங்கிட்டு போயிடலாம். இது முடித்ததுக்கப்புறமா பேட்ரி யூனிட். பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் ஒரிஜினலாக வரும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்து பெயிண்டர் எங்கேயோ தொலைச்சிட்டாரு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் ஸ்டே வாங்கி மவுண்ட் பண்ணேன். இதுக்கு மேலே ஆல்ரெடி இருந்த 2 மவுண்டிங்ஸும் சேம் தான். மேலே வந்து நம்ம ஆல்ரெடி கலத்த முடியாமல் வச்சுருந்தோம். இது ஒரு மவுண்டிங் 10 mm போல்ட் வச்சு இதில் டைட் பண்ணிட்டேன்.
அதே தான் கீழேயும் இந்த இடத்துல வந்து நம்ம துருப்பிடிச்சி போய் நாசமாக இருந்துச்சு. அதை மறுபடியும் ரீவொர்க் பண்ணி போல்ட்டை பின்னாடி வெல்ட் பண்ணி வச்சுருந்தோம். இது கொஞ்சம் மவுண்டிங் க்ராஸில் இருந்துச்சு, ஆனாலும் பொசிஷன் பண்ணி பெண்ட் ஆனதுனால ஈஸியாக பொசிஷன் பண்ணி மாட்டிட்டோம். இதில் நம்ம பேட்டரியை மவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேட்டரி பெல்ட்டை வச்சு லாக் பண்ணிடுவோம். இதுக்கும் சேம் 10mm போல்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கோன் செட் அசம்பிளி. இதுதான் டாப் பார்ட்டு. இதுக்கு வந்து இதில் தான் ஹேண்டில் பார் சீட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மவுண்டிங் வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு இப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைட்டாக கோன் ஷேப்பில் இருக்கும். 2 பக்கமே ரப்பரு, அவுட்டர் வந்து மெட்டலில் இருக்கும், வாஷர்ஸ் மாதிரி. இதுதான் ரைசர்ஸு. இந்த ரைசர்ஸில் தான் ஹேண்டில் பார் சீட் ஆகும். இது வந்து அதோட போல்ட் அசம்பிளி. உள்ளே பார்த்தீங்கன்னா அதை மவுண்ட் ஆகிற மாதிரியே அந்த டிசைனில் போட்டிருப்பாங்க. ஸோ 1 end ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோட நட்டு போல்ட் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வண்டியில் இருந்ததே தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் எக்ஸாக்டாக எங்கேயுமே கிடைக்கல. கீழே பார்த்தீங்கன்னா 2 வாஷர்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான், அதையே அப்படியே போட்டுட்டு 2 நட்டு. இந்த 2 நட்லேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு த்ரெட் லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நார்மல் நட்டுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால என்னால் நார்மல் நட்டு போகல. இதில் இன்னும் கீழே விழாமல் இருக்கணும்னா இதில் ஸ்பிட் பின் ஒன்று அடிஷ்னலாக வரும். அதுவும் நான் வாங்குகிற டைம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபேன்லேருந்து 2ஐயும் எடுத்து இப்போதைக்கு போட்டேன். அப்புறம் இதை டைட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரொட்டேட் ஆகும், பொசிஷன் பண்ண முடியாது. அதனால் ஆல்ரெடி இருந்த ஹேண்டில் பாரை எடுத்து பழைய ஹேண்டில் பார் இந்த 2 மவுண்டிங்ஸையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணி எல்லா எல்லா போல்ட்டையுமே போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள பார்ட் உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. இந்த ஹேண்டில் பார் மவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12mm ஸ்பேனர் வேணும். இது ஜஸ்ட்டு நார்மலாக லைட்டாக மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொசிஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை கலத்திடுவோம். அப்புறம் கீழே வந்து 12mm ஸ்பேனரை வச்சு இதெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து என்னென்னா நான் வந்து இதுக்கு ஒரிஜினல் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதனால் சுசுகி ஷோகனோடது வாங்கினேன். அது ஹேண்டில் பார் கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், ப்ளஸ் பிளாக் கலரில் கிடச்சிது. சரி ஓகே பிளாக்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டேன். அதனால தான் நான் இந்த டைமில் மவுண்ட் பண்ணல. இது ஃபுல்லாக பொசிஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எல்லா ஸ்க்ரூஸுமே எடுத்துருங்க. ஹேண்டில் பார் கொஞ்சம் வேரியேஷன் வருது பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும். நான் இதே பெண்ட் பண்ணி எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எங்கேயுமே பெண்ட் பண்ணி மறுபடியும் தரமாட்டேங்கிறாங்க லேத்தில் அந்த மாதிரிலாம். அதனால் புதுசே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். இதான் ஸ்ப்ளிட் பின். கடைசியாக அந்த ஃபேன்லேருந்து 2 ஸ்ப்ளிட் பின் இருந்துச்சு, அதை எடுத்து அப்படியே இதில் மவுண்ட் பண்ணி விட்டேன். இது 2ஐயும் மவுண்ட் பண்ணிவிட்டு 2ஐயுமே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா கோன் பேரிங் செட்டை நம்ம மவுண்ட் பண்ணணும். இதுதான் ஃப்ரேம் யூனிட்டில் ஸ்டீரிங் மாதிரி ஆக்ட் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட்டாக. இந்த கோன் அசம்பிளி கீழே உள்ளதை நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருப்போம். அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லைட்டாக நெம்மனிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இன்கேஸ் வரல, அப்படி ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஒன்று டிங்கரிங் லேத் கடையில் போய் எடுக்கணும். வெல்டிங் பண்ணி ஹீட் பண்ணி அதை அப்படியே எடுப்பாங்க. இல்லைனா லேத்தில் வச்சு கிரைண்ட் பண்ணியும் லைட்டாக லூஸ் பண்ணியும் எடுப்பாங்க. நார்மலாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும். வண்டி ஓடாமல் இருந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம். கீழே உள்ள பார்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. இது மேலே உள்ள பார்ட்டு, அதை போடும்போது உள்ளே போகல, தெரியுதில்ல. அதுக்கப்புறம் இதை சீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே தான் கேப் இருக்கா என்னென்னு பாருங்கள். ஏன்னா டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஜர்க்கு வரும், அதனால் கீழே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஒரு பைப்பை எடுத்து அந்த பைப் வந்து அந்த கார்னரில் மட்டும் சீட் ஆகணும். இல்லை பிவிசி பைப் கூட நீங்கள் போகலாம், வச்சுட்டு டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக சீட் ஆகிடும். இது வந்து சேசி யூனிட்டில் மேலே, சேசி யூனிட்டுக்கு இதே மாதிரி ஒரு மவுண்டிங் இருக்கும். இதையும் லைட்டாக வச்சுட்டு கார்னரில் தான் நம்ம டைட் அடிக்கணும். ஏன்னா சென்டரில் வந்து பால் ரைசர்ஸ் வரும், அது வந்து பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகும். ஸோ இதே மாதிரி கோன் அசம்பிளி, இது வந்து பாட்டம் சேசி யூனிட்டில். இது நான் ஜஸ்ட் ஒரு கட்டையை வச்சு அப்படியே அடிக்கிறேன், அப்போ தான் டேமேஜ் ஆகாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டூல், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். இல்லைனா தனியாக வாங்கணும். 300 rupees to 350 rupees வரும். இல்லை நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட்ஸ் தேவையோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டே இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பழைய பேரிங், எப்படி மவுண்ட் ஆகும்னு நான் பார்த்துட்ருக்கிறேன். இது 2 மேலேயும் கீழேயும் மவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இது. இதை வந்து ஆல்ரெடி நான் மேலே மாட்டிட்டேன், கீழேயும் அதே மாதிரி பண்ணிட்டேன். அதில் எது சீட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ஃபிகரேஷன்ஸை நீங்கள் வச்சுட்டு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு டைட் பண்ண ஆரம்பிங்க.
இதை டைட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஆக்சஸ்லேயே கரெக்டாக லாக் ஆகும், ஈவனாக லாக் ஆகும். நம்ம அடிக்கிறப்போ மேபி டேமேஜ் ஆகும், அந்த மாதிரிலாம் கவலைப்பட தேவையில்லை. ஈவனாக மவுண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வேணால் ஒரு ஸ்பேனரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் க்ரீஸ் பேக்கிங் பண்ணோம். இந்த க்ரீஸ் பேக்கிங் எதுக்குன்னா, இதில் வந்து பால்ஸ் ரைசர்ஸ் வரும், இதெல்லாம் ப்ராப்பராக அதில் சீட் ஆகும்போது ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணோன்னா தான் அந்த பால்ஸ் எல்லாம் அதில் கரெக்டாக சீட் ஆகும். நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து கேஸ்ட்ரால் பிராண்டு. நிறைய பிராண்ட்ஸ் சிந்தட்டிக்ஸ் டைப்ஸ் எல்லாம் க்ரீஸ் வருது. ஆனால் எனக்கு இது மொத்தமாக ஒன்று டியூப்பில் வாங்கினேன், அதே அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பிராண்டு மேபி வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பாட்டம் பார்ட்லேயும் அதே மாதிரி சீட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ரைசர்ஸு. இந்த ரைசர்ஸ் வந்து அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து மவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. கையில் க்ரீஸ் வச்சிங்கன்னா அதில் அந்த ஸ்டிக்கினஸ்லேயே இந்த பால் அப்படியே உங்கள் கையில் ஒட்டிக்கும். அதனால் ஒவ்வொன்றா ஈஸியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெளியில் உள்ள டைரெக்ஷனில் அப்படியே தள்ளி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற க்ரீஸை எடுத்து இப்படி மேலே மவுண்ட் தள்ளிட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் கையில் க்ரீஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அடுத்த ரைசஸ் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே மவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. மவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஒரு ரவுண்ட் ஃபார்மேஷன் ஆகும். இது எல்லாமே மறுபடியும் பேக் பண்ணிவிட்டு சேம் மேலே என்ன பண்ணோம் அதே தான் கீழேயும் ஃபுல்லாக பால்ஸ் அப்படியே இன்ஸ்டால் பண்ணி சுற்றி க்ரீஸ் பேக் பண்ணிடுங்க. இது ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே பார்ட்டில் மவுண்டிங்லேயுமே நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணோம். கேமரா ஆங்கிள் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, மேலே நீங்கள் வந்து லாக் செட்டை நீங்கள் முதையே நீங்கள் மாட்டலைன்னா அந்த லாக் செட்டை கோன் செட்டு கலத்தி தான் மாட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து லாக் செட்டை மாட்டிக்கோங்க. இது மேலே உள்ள பார்ட்டு இதுலேயும் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொசிஷன் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அப்படியே ரொட்டேட் ஆகும். இது முடித்ததுக்கப்புறம் கீழே நம்ம ஆல்ரெடி மாட்டின கோன் செட் அசம்பிளியை அப்படியே மேலே மாட்டுங்க. இது மாட்டினதுக்கப்புறம் இதுதான் அதோட டைட் பண்ணுறது. இதை வந்து நார்மல் ஹேண்ட் டைட் பண்ணும். ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா பால் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிடும், இல்லைனா டிஸ்லோகேட் ஆகிரும். ஸோ ஹேண்ட் டைட் ஃபுல்லாக வச்சு அப்படியே விட்டுருங்க. இதை முடித்ததுக்கப்புறமா மேபி இந்த மாதிரி பைப் ரெஞ்ச் இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் சுத்தியல் வச்சு நார்மல் டைட் வைங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பிடிச்சி ஓடும், உங்களுக்கு தெரியும். அதனால் நார்மல் டைட்டு. இந்த மாதிரி ரொம்பலாம் அடிக்கணும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. இது வந்து டஸ்ட் கேப், இதையும் அதில் மவுண்ட் பண்ணிக்கோங்க. மவுண்ட் பண்ணிவிட்டு இதுதான் டாப் பார்ட் அசம்பிளி. இதை வந்து டைட் பண்ணல, ஏன்னா ஃபோர்க்கை மவுண்ட் பண்ணிவிட்டு தான் இதை பொசிஷன் பண்ணி டைட் பண்ணோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.